ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாக ஒரு கார்லிக் ப்ரெட்டு வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு பெரிய பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டு இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும். இப்போ போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வேகணும், அப்புறம் கலர் பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடயே தேவையான அளவு பட்டர் போட்டு இந்த பட்டரும் பூண்டும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுடுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு ப்ரெட்டு இல்லைனா பன்னு உங்ககிட்ட எது இருக்கோ ஓகே, அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க சீஸ் போட்டாலும் ஓகே தான், இல்லை ஸ்லைஸ் போட்டாலும் பரவாயில்ல. இப்போது தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மேலே இருக்க சீஸ் மெல்ட் ஆகணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நான் மேலே மறுபடியும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் பட்டரும் தடவி இருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கார்லிக் ப்ரெட் ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈவினிங் ஸ்நாக்கில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.